மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. தற்போது பேரூராட்சியில் 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி மக்கள் தொகை 25,106. தற்போதைய மக்கள் தொகை தோராயமாக 28,120 ஆகும். இப்பேரூராட்சியில் தென்பெண்ணை ஆற்றினை ஆதாரமாக கொண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் ரிஷிவந்தியம் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இத்திட்டங்கள் மூலம் மற்றும் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்கள் மூலமும் 1.968 MLD குடிநீர் பெறப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 70 LPCD வீதம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் 550 குடியிருப்புகளில் உள்ள சுமார் 2500 மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் தங்குதடையின்றி வழங்குவதற்கு ஏதுவாக புதிதாக 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரூபாய் 53 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பணிகள் தற்போது முடிவுறும் தருவாயில் உள்ளது. மேற்படி பணிகள் முடிவுற்றவுடன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமும் கிடைக்கப்பெறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை காந்தி நகர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு போதிய அளவு வழங்கப்படும் என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது மறுசீரமைப்பு பணிகள் ரெட்ரோஃபிட்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பிளாஸ்டிக் குழாய்க்கு பதிலாக GI குழாய் போட வேண்டும் என்று சொல்கிறார். அதிகாரிகளோடு கலந்து பேசி அது எவ்வளவு சாத்தியப்படும் என்பதை அறிந்து அதை செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும். இப்போது 2001 நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற வரை அங்கு நடைபெற்ற ஸ்வாட் மூலம் 3 லட்சம் மக்களுக்கு 8 MLDயும், நகராட்சி மூலம் 1 லட்சம் மக்களுக்கு 6 MLDயும், பேரூராட்சிகள் மூலம் 2 லட்சம் மக்களுக்கு 11 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது முடிவுற்ற திட்ட பணிகள் இந்த 4 ஆண்டுகளில் ஸ்வாட் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்ட 6 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 0.31 MLD கூடுதலாக வழங்கப்படும். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் ஸ்வாட் மூலம் 2 குடிநீர் திட்டங்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 33,000 மக்களுக்கு 1 MLD குடிநீர் வழங்க இயலும். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 2 குடிநீர் திட்டங்கள் 4 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 10,000 மக்களுக்கு 1 MLD இயலும். மிக இப்போது புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களிலிருந்து ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் 4 குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும். ஆக மார்ச் 2026 இத்திட்டங்கள் அனைத்து நிறைவேறும் போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 14 லட்சம் மக்களுக்கு தேவையான 95 MLD குடிநீர் தாராளமாக வழங்க இயலும். காந்தி நகர் பகுதியும் குழாய்களை மாற்றி அங்கும் அந்த ஆயுதிராவிட மக்களுக்கு நல்ல முறையில் அந்த குடிநீர் வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் சங்கராபுரம் பகுதியிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு வைத்திருக்கிறார். பல்வேறு இடங்களிலே விரிவுபடுத்தப்பட்ட பகுதி என்ற காரணத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்ணீர் கூடுதலாக தர வேண்டிய நிலைமை இருக்கிறது. பழைய நீர்த்தேக்க தொட்டிகளை மாற்றிவிட்டு புதிதாக கட்டுகிற பணியும் இப்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கருத்தை ஏற்று மாண்புமிகு அதிகாரிகளோடு கலந்து பேசி எவ்வளவு விரைவாக அதை செய்து தருவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அதை செய்து தருவோம். மாண்புமிகு உறுப்பினர் 19 குடிநீர் வழங்க இயலுமா என்றால் ஏற்கனவே எப்படி வழங்கி கொண்டிருக்கிறார்கள், அதில் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா, புதிதாக கட்டப்பட வேண்டுமா அல்லது புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட வேண்டுமா என்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தால் நான் அதிகாரிகளை விட்டு ஆய்வு செய்து என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து செய்யலாம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சர் அறிவித்தது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற முழுமையாக அனைத்து கிராமங்களுக்கும் தருவதற்காக தான் அந்த 2வது திட்டம் தொடங்கப்பட்டது. அது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இப்போது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து கேட்டிருப்பது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம், விழுப்புரம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 13,000 கோடி அதற்காக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள்லாம் திட்ட அறிக்கைகள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒன்றிய அரசுடைய அனுமதிக்காக தான், அதனுடைய பங்கு தொகைக்காக தான் நிறுத்தி இருக்கிறது. அப்படி வருகிற போது திருவண்ணாமலைக்கு போகிற போது வழியில் இருக்கிற நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற விடுபட்ட பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டம் தருவது போலதான் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு விரைவாக ஒன்றிய அரசினுடைய பங்கு தொகை கிடைக்குமோ அவ்வளவு விரைவாக மாநில அரசை பொறுத்தளவு பங்கு தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அது கிடைத்தவுடன் உரிய முறையில் அந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.